சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 - 10 வசனங்கள். இதை அன்னாள் ஒரு பாடலாக ஆண்டவராகிய கர்த்தருடைய சந்நிதியிலே பாடினாள் என்று சொல்லி வேதம் குறித்து வைத்திருக்கிறது. 1 - 10 வசனங்கள். யார் பாடினா? அன்னாள் பாடினாள். எந்த சூழ்நிலையிலே அன்னாள் இந்த பாடலை பாடினார், அதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்ன காரியங்கள் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள போகின்றோம். அநேக நேரங்களிலே இந்த வேத பகுதியை நாம் படிக்கும் போது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை, தேவனுடைய சமூகத்திலே பொருத்தனையோடு கூட ஜெபித்தால் கர்த்தர் அவள் மீது இரக்கம் செய்து அவளுக்கு குழந்தை கொடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் வேதத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய காரியங்களை இந்த நாளிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். நீங்களும் நானும் தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடும் என்னோடும் கூட பேசுவார். எந்த சூழ்நிலையிலே அன்னாள் பொருத்தனை செய்தால் எப்படி தேவன் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தின் ஊடாக தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, இங்கே பேசுபவர்கள் கேட்பவர்கள் என்று ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எல்லோரும் தகப்பனே உடைய சமூகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சையாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் பேசும் ஆண்டவரே. இந்த வேலையிலே என்னுடைய அறிவோ என்னுடைய அனுபவமோ வெளிப்படாதபடிக்கு தகப்பனே உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் சத்தமா வாசிப்போம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற இருந்தான். அவனுக்கு என்ன பேரா? எல்கானா. நீங்க கொஞ்சம் இன்டராக்டிவா கேட்க பதில் சொன்னீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். எல்கானா. ஓகே, இந்த முதல் வசனத்தை பார்த்த உடனே இந்த எல்கானா எந்த கோத்திரத்தான்? எப்ராயிம் கோத்திரத்தானாக நாம் புரிந்து கொள்வோம் இல்லையா? எப்ராயிம் தேசத்தில் உள்ள எப்ராயிம் ஆகிய எல்கானா என்று சொன்னபடினாலே நீங்களும் நானும் என்ன நினைப்போம், இவன் யாரு? எப்ராயிம் கோத்திரத்தான் என்று சொல்லி. ஆனால் இந்த எல்கானா எப்ராயிம் கோத்திரத்தான் அல்ல, இவர் ஒரு லேவி கோத்திரத்தான். வாசிப்போம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மேராரி என்பவர்களை. லேவியின் வம்ச வரலாறை அங்கே 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல. இப்ப என்ன வாசிப்போம்னா எந்த வசனம்? 27வது வசனத்தை வாசிப்போம். இவன் குமாரன் எலியாப். இவனுடைய குமாரன் யாரு? எலியாப். இவன் குமாரன் ஏரோகாம். இவன் குமாரன் எல்கானா. இவனுடைய குமாரன் யாரு? எல்கானா. அப்ப எல்கானா அதுக்கான யாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அநேக நேரங்கள்ல நம்ம இத படிக்க மறந்து விடுகிறோம். யாருடைய கோத்திரத்தான்? லேவி கோத்திரத்தான். ஆனால் எந்த வம்சத்தான்? கோராகின் வம்சத்தான். லேவி கோத்திரத்தான். யாருடைய வம்சத்தான்? கோராகின் வம்சத்தான். கோராகு என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்?
என்னாகமம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எல்கானா லேவி கோத்திரத்தான், கோராகின் வம்சத்தான். இப்ப என்னாகமம் 16வது அதிகாரத்தை வாசிப்போம். முதல் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இப்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் ஏலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, இப்ப 3 பேரை இந்த கோராகு கூட்டிக் கொண்டு போனாரா. யார் யாரு? தாத்தான், அடுத்தது அபிராம், ஓன் என்கின்ற இந்த 3 பேரை கூட்டிக் கொண்டு 4 பேரும் மோசேயின் இடத்துல போய் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் கலகம் செய்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இவரோடு கூட எத்தனை பேரை சேர்த்து கொண்டு போனாங்களா? 250 மூப்பர்களை கூட்டிக் கொண்டு போய் கலகம் செய்கிறார்கள். ஏன் கலகம் செய்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து படிச்சா அவங்க சொல்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை, இந்த லேவி கோத்திரத்திற்கு மேலாக மோசேயும் ஆரோனும் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்கிறீர்கள். நாம் எல்லோரும் யாரு? பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம். நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முற்படுகிறீர்கள். இது தவறான செயல். இதை நாங்களும் கர்த்தருடைய பணியை செய்வோம் என்று சொல்லி யாருக்கு விரோதமாக? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இவர்கள் எழும்பி கலகம் செய்கிறார்கள். அப்ப மோசே முகம் குப்புற அழுது கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்த போது கர்த்தர் சொல்றாரு, நாளைய தினத்துல நீங்க என்னவாங்க, உங்களுடைய இந்த 4 பேரும் 250 மூப்பர்களும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சன்னதி முன்னாடி வாங்க. அப்ப என்ன செய்வோம்? கர்த்தர் யாரை ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி விளங்க பண்ணுவார். இதுவரையிலே நடந்த காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொன்னார். அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க? இவங்க இந்த 4 பேரும் 250 மூப்பர்களும் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு முன்னாக நிக்கிறாங்க. அப்ப அதற்கு முன்னதாக, இது வேதாகமத்துல இல்ல, ஆனா சில ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். அதற்கு முந்தைய ராத்திரியிலே கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கோராகின் மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் கரத்தை பிடித்து கொண்டு அவரோடு கூட இருந்த அநேக பிள்ளைகளையும் பெண்களையும் கர்த்தர் பாளையத்திற்கு புறம்பாக கொண்டு போய் அவர்களை பாதுகாத்தாராம். அப்ப அந்த நாள்ல இந்த 250 மூப்பர்களும் இந்த 4 பேரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு வந்து பூமி பிளந்து இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், இவருடைய பொருள், இவருடைய வீடு, இவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாரையும் விழுங்கி போட்டது. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு இந்த 4 பேரையும் 250 பேரையும் பட்சித்து போட்டது. இது ஒரு பெரிய நிகழ்வு. இதுவரைக்கும் நடந்ததை போல அல்ல, இனி நடக்க போவதும் இல்ல. இது ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் அந்த நாளிலே செய்து, ஆரோனை நான் என்னுடைய ஊழியத்திற்காக தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி விளங்க பண்ணினார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனா இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு காரியம் செஞ்சாங்க இஸ்ரவேல் மக்கள். கர்த்தர் காத்து கொண்டு போனார் இல்லையா ஒரு கூட்ட மக்கள். யார் யார கூட்டிட்டு போனாரு? கோரோகனுடைய மனைவி, அவருடைய புத்திரர்கள், அது மாத்திரம் இல்ல, இந்த மூப்பர்களுடைய பெண்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த புத்திரர்கள் எல்லாரையும் பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போனார் இல்லையா. அவங்க எல்லாரும் திரும்பி பாளையத்துக்குள்ள வரும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். என்ன தீர்மானம் செய்கிறாருன்னா, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? வனாந்தரத்துல இருக்கிறோம். நம்ம எங்க போவோம்? கானான் தேசத்துக்கு போவோம். கானான் தேசத்துக்கு போகும்போது இவர்களுக்கு காணி ஆட்சியை கொடுக்க வேண்டும். அப்ப இவர்களுக்கு காணி ஆட்சியை கொடுக்க கூடாது, நிலங்களை கொடுக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். இது கர்த்தர் சொன்ன தீர்மானம் அல்ல. இந்த தீர்மானத்தை யார் சொன்னது? இஸ்ரவேல் மக்கள் தீர்மானம் அளிக்கிறார்கள். மோசேயும் இதற்கு அப்ரூவல் பண்றார். மோசேயும் இதை அங்கீகரிக்கின்றார். அப்ப இவர்கள்
நிலம் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இந்த கோராகின் புத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு லேவியினுடைய அந்தஸ்து, லேவியினுடைய ஊழியத்தை தரக்கூடாது என்று சொல்லியும் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இது எங்க இருக்கு அப்படின்னா, என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 26:11. கோராகின் குமாரரோ சாகவில்லை. கோராகின் குமாரர்கள் சாகவில்லை. சாகவில்லை. நமக்கு தெரியும், சங்கீத புஸ்தகங்கள்ல அநேக சங்கீதங்களை எழுதும் போது அந்த தலைப்பு என்ன இருக்கும்? கோராகின் புத்திரர்களுடைய சங்கீதம். நிறைய சங்கீதங்களை எழுதினாரு. அப்ப தாவீது என்ன செய்யறாரு? இந்த கோராகின் புத்திரர்களை மறுபடியுமாக உள்ள கொண்டு வந்து அவர்களை பாடல் பாடுவதற்கு உபயோகப்படுத்தினார். அநேக சங்கீதங்களை அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி வேத புஸ்தகத்துல தெரியும். இப்ப எல்லாரும் மரித்திருந்தா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க முடியாது. கர்த்தர் இவர்களை காத்து கொண்டார். அது மாத்திரம் இல்ல, ஏன் இந்த நிலம் கொடுக்கவில்லை என்பதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசையின் குடும்பங்களில் மனாசையின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த சேலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்ஷால் என்பவர்கள் வந்து 5 பெண்கள் என்ன செய்யறாங்க? இவருடைய தகப்பனார் இறந்து போனதுனால அந்த காணியாட்சியை பிரித்து தரும்போது ஆண்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பாங்க, பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த 5 பெண்கள் போய் மோசேயின் இடத்துல கேட்கிறாங்க, எங்க தகப்பன் மரித்து விட்டார். அவர் எப்படி மரித்தார்? வனாந்தரத்துல மரித்து விட்டார், விசுவாசிக்காமல் மரித்து விட்டார். ஆனாலும் அந்த தொடர்ந்து வாசிப்போம். 2வது ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். வனாந்திரத்திலே மரணம் அடைந்தார். இந்த 5 பெண்கள் சொல்றாங்க, என்னுடைய தகப்பன் எங்க மரித்தார்? வனாந்திரத்திலே மரித்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. யாருடைய கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல? கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர் அல்ல. ஏன் சொல்றாங்கன்னா, அந்த கோராகின் கூட்டத்தாரில் இருந்தவங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது? காணியாட்சி கொடுக்க கூடாது, நிலத்தை கொடுக்க கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். தன்னுடைய பாவம், விசுவாசம் இல்லாததினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ மோசே என்ன செய்யறாரு? கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆமா, அவங்க சொல்றது என்னது கரெக்ட், அவங்களுக்கு நிலத்தை கொடுங்கள் என்று சொல்லி. என்ன எதுக்காக சொல்ல வர்றேன்னா, காணியாட்சியை யாருக்கு கொடுக்க கூடாது? கோராகோடு சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க கூடாது. கோராகு வம்சத்தாருக்கு என்ன செய்யக்கூடாது? லேவியனுடைய வேலை கொடுக்க கூடாது. அதனாலதான் எல்கானா வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய பலியை செலுத்தி விட்டு திரும்ப வந்து விட்டார். எப்ராயிம் ஊருக்கே வந்து விட்டார். இவர் எந்த கோத்தர் தான் எல்கானா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். முதல் வசனம் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம், இவர் எந்த கோத்தர் தான்? இவர் வந்து லேவியின் கோத்தர் தான். யாருடைய வம்சத்தான்? கோராகின் வம்சத்தான். அதனால இவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் அவரு பலி செலுத்தணும். 2வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். யாருக்கு? எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், ஒருவள் பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். இப்ப அன்னாள் பெனினாள் 2 பேர். இந்த 2 பேருமே யாருன்னா சகோதரிகள். கானான் தேசத்திலே ஒரு வழக்கம் உண்டு, 10 வருடத்திற்கு மேலாக ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு குழந்தையை கொடுக்காவிட்டால் அவளுடைய சகோதரியை
அவனுக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த விதமாக அன்னாளுடைய தங்கையாகிய பெனினாலை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? எல்கானாவுக்கு கொடுத்தாங்க. அன்னாள் என்று சொன்னால் என்னன்னா, பேருக்கு அர்த்தம் என்னன்னா கிருபை பெற்றவள். பேர் என்னது? கிருபை பெற்றவள். பெனினாள் என்று சொன்னால் விலையேற பெற்ற முத்து, விலையேற பெற்ற கற்கள் என்று பெயர். இந்த ரெண்டு பேரும் எல்கானாவோடு கூட வாழ்கிறார்கள். பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. பெனினாளுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தது என்று சொல்லி பார்த்தா 10 குழந்தைகள் இருந்துச்சான். ஏன்னா எல்கானா சொல்றார் 10 பிள்ளைகளை பார்க்கணும் நான் அதிகம் அல்லவா என்று சொல்லி. அப்ப பெனினாளுக்கு எத்தனை குழந்தை இருந்துச்சு? 10 குழந்தைகள் இருந்தது. அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஏன் அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி பார்ப்போம். 5வது வசனத்தை வாசிப்போம். அன்னாளை செய்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். ரெட்டிப்பான பங்கு ஷினாயும் அந்தஸ்தை கொடுத்திருந்தான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவளுடைய கர்ப்பத்தை, இஸ்ரவேல் மக்கள் இத்தனை பேர் இருக்கும்போது யாருடைய கர்ப்பத்தை அடைச்சிருந்தாரா? யார் அடைச்சது? கர்த்தர். இந்த குடும்பம் ஆல்ரெடி எப்படி இருக்கு? சாபத்துல நடந்து வந்திருக்கு. புறக்கணிப்பின் மத்தியிலே இவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை வம்சம்னு பார்த்தா கோராகில இருந்து எல்கானா வரைக்கும் பார்த்தா 16 ஜெனரேஷன், 16 தலைமுறைகளாக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புறக்கணிக்கப்பட்ட மக்கள். இவர்களால் லேவி கோத்திரத்தானாக இருந்தும் லேவி பணியை செய்ய விடாதபடிக்கு எத்தனை வம்சம்? 16 வம்சம். அப்படின்னா சுமார் 600 ஆண்டுகள். மோசே யோசுவாவின் காலம் போய் 12 நியாயாதிபதிகள் காலம் 400 வருடம். அப்ப 600 ஆண்டுகளாக இந்த குடும்பத்தை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்திருந்தார்கள். லேவி கோத்திரனாக இருந்தும் லேவியினுடைய பணியை செய்யக்கூடாது என்று சொல்லி எத்தனை ஜெனரேஷன்? 16, 16 தலைமுறைகளாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பம். எத்தனை ஆண்டுகள்? 600 ஆண்டுகளாக புறக்கணித்து வைத்த ஒரு கூட்டம். சொந்த ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம்? பரதேசியாய் வாழ்ந்தார்கள். வேதாகமத்திலே அநேக இடங்கள்ல சொல்லியிருக்கோம், பரதேசியாய் இருந்த லேவியன், பரதேசியாய் இருந்த லேவியன். அப்ப அந்த இடங்கள்லாம் யாருடைய பேர் வந்திருக்கணும்? கோராகின் வம்சத்தை போட்டுக்கணும் அந்த இடத்துல. அப்ப இந்த கோராகின் வம்சம் ஒரு புறக்கணிக்கப்பட்டு சபிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் என்ன செஞ்சாரு? அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தும் இருந்தார். இப்ப இந்த அம்மா என்ன செய்து பலி செலுத்துவதற்காக தேவனுடைய சந்நிதிக்கு செல்லுகிறது. 11வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, போதும். சேனைகளின் கர்த்தாவே. அன்னாள் ஒரு அட்ரஸ் பண்றார் கர்த்தரை. எப்படி அட்ரஸ் பண்றா? சேனைகளின் கர்த்தாவே. ஆங்கிலத்தில் என்ன? லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்று சொல்லி அவன் அட்ரஸ் பண்றான். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், இதை விட பெரிய பெரிய பேர்லாம் ஆண்டவருக்கு இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு இருக்கு. எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய நாமங்களை பார்க்கும்போது பார்த்தோம், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி சொல்லி இருக்கலாம்ல. அல்லது யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. சரி, யெகோவா ரஃபா, இவருடைய கர்ப்பம் திறக்கப்பட வேண்டுமே ஆனால் அவர் என்னுடைய பரிகாரி என்று சொல்லி அட்ரஸ் பண்ணிருக்கலாம்ல. பண்ணல. என்ன சொன்னாலாம்? சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி. அப்ப சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த அன்னாள் மிக ஞானமாய் கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறார். அப்ப முதலாவது சேனைகளின் கர்த்தர்னா என்னன்னு பார்ப்போமா? சரி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. என்னென்ன படைச்சாரா கர்த்தர்?
வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனைகளும். அப்ப என்ன அர்த்தம்னா, ரெண்டு சேனைகள் இருக்கு. என்னென்ன சேனை? வான மண்டலத்தில் உள்ள சேனை, இன்னொரு சேனை என்னது? பூமியின் சேனை. அப்ப வான மண்டலத்தின் சேனைனா யார் யாரு யார் இருக்கும்? தூதர்கள். கரெக்ட். தூதர்கள், எல்லா தூதர்கள், கேருபின் சேராபின்கள் இருக்கலாம். அப்புறம் அவர் படைத்த சிருஷ்டிப்பான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். நம்ம ஒரு மில்கி வேவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அநேக கேலக்சி இருக்கு. இவைகள் எல்லாத்தையும் தேவன் படைத்தாராம். இவைகளின் படைப்புக்கும் பூமியின் படைப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பூமி என்னென்ன படைச்சாரு? பூமியை படைச்சிட்டு மரங்களை படைத்தார், அப்புறம் கடலினுடைய ஜந்துகளை படைத்தார், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களை படைத்தார், அப்புறம் யாரை படைத்தார்? மனுஷனை படைத்தார். அப்ப ரெண்டு படைப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. வானமண்டலத்தின் சேனையை படைக்கும் போது கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் பூமியினுடைய சேனைகளை படைக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்து அதை என்ன செஞ்சாரு? பலுகி பெறுங்கள் என்று சொன்னார். அதனாலதான் மரம் என்ன செய்யுது? பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனியாகிறது, விதை நிலத்தில் விழுகிறது, மீண்டுமாக அது என்ன ஆகுது? மரமாக மாறுகிறது. கடலில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள், மீன், இவைகள் எல்லாம் என்ன செய்யுது? பலுகி பெருகிறது, மல்டிபிள் ஆயிட்டே இருக்கு. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் மல்டிபிள் ஆயிட்டே இருக்கு. மனிதர்கள் மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். மனிதர்களும் என்ன செய்யறோம்? பலுகி பெருகி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, பூமியிலே படைத்த சேனைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பலுகி பெருக வேண்டும். அப்ப கர்த்தர் ஒரு சித்தத்தோடு கூட உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். என்ன சித்தம்? நீங்களும் நானும் பலுகி பெருக வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். இன்னைக்கு அநேக நாள் காரியங்கள் இதற்கு தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப யூரோப் கண்ட்ரில மாத்திரம் இல்ல, இந்தியாலையும் வந்துருச்சு டிங்க்ல. டிங்க் என்னது? டபுள் இன்கம், நோ கிட்ஸ். குழந்தை இருவரும் நன்றாக சம்பாதிக்கிறோம், நமக்கு எதுக்குங்க இந்த குழந்தை டைப்பர் மாத்தணும்? இந்த பிரச்சனைகள்லாம் எதுக்குங்க? பேசாம நம்ம என்ன செய்யலாம்? வாழ்ந்து நல்லா இருந்துட்டு போயிடலாம். இல்ல, ஸ்வீடன் தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சேம் செக்ஸ் மேரேஜ். இவர்கள்லாம் என்ன? பலுகி பெருக முடியாது. இப்ப திருமணம் எதுக்குங்க? நல்லா சம்பாதிக்கிறோம், நான் எதுக்கு திருமணம் செய்யணும்? அன்னெசரி ஒரு எதுக்கு நானா இன்வைட் பண்ணிக்கணும்? ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் பலுகி பெருக வேண்டும். உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் வைத்ததற்கு காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததியை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும். நம்முடைய சந்ததி தேவனுக்கு பிரியமான சந்ததியாக நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த பாயிண்ட இந்த அன்னாள் டச் பண்றார். என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் யாரு? நீதான சேனைகளின் கர்த்தர். நீதான் என்னைய படைச்சு, நீதான் என்னவா படைச்சு? என்னைய வான மண்டலத்தில் உள்ள சேனையா படைச்சிருக்கலாம். ஆனா நீ எதுவா படைச்சிருக்கிறீர்? என்ன? பூமியின் சேனையாக படைத்திருக்கிறீர். பூமியின் சேனையாக படைத்திருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? பலுகி பெருக வேண்டும், என் கற்பம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மீது கைவிக்கிறார். வச்சு சேனைகளின் கர்த்தாவே. தொடர்ந்து வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். போதும். என்ன வேணுமா? ஆண் குழந்தை. பெண் குழந்தை அந்த அம்மா வேண்டே வேண்டாம். யார் தான் வேணுமா? ஆண் குழந்தை தான் வேணுமா? ஏன் ஆண் குழந்தையை மட்டும் கேட்கணும்? ஒருவேளை சொத்தெல்லாம் கொடுக்கறதுக்கா? இல்ல, உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. யார்தான் ஊழியம் செய்ய முடியும்? கர்த்தருடைய ஆலயத்துல ஆண் பிள்ளை தான் செய்ய முடியும். அதனாலதான் அந்த அம்மா என்ன செய்யுது? என்ன வேணும்னு கேக்குது? ஆண் பிள்ளை வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணாள். இந்த அம்மா ஒரு பொருத்தனை செய்து. என்ன பொருத்தனை? ஒரு மகனை நீ கொடுத்தால் இந்த மகனை என்ன செய்வேன்?
எங்க கொண்டு வந்து விடுவேன்? கர்த்தருக்காக ஊழியம் செய்யும். ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோ. கொடுத்தாச்சு. கொடுத்தா அந்த குழந்தை வந்து ஊழியம் செய்ய முடியுமா? எந்த கோத்தர் தான் இவன்? லேவி கோத்தர் தான். சரி, என்ன வம்சத்தான்? கோராகின் வம்சத்தான். இந்த வம்சத்தை வச்சுட்டு நீ போய் ஆலயத்துக்குள்ள எப்ப போக முடியும்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். இந்த அம்மா என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்துல அவன் வேலை செய்வான். அது பாசிபிளானா? பாசிபிளே கிடையாது. பாசிபிளே கிடையாது. கர்த்தர் என்ன செய்யறாரு? இவளை நினைவு கூர்ந்து இவளுக்கு என்ன செஞ்சாரு? குழந்தையை கொடுத்தார். இவளுக்கு குழந்தை. நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போயிரும். ஒரு குழந்தை பிறந்து கொண்டு போய் விட்டாங்க. குழந்தையை கொண்டு போனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்ல. அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்லுவாங்க? நீ யாருடைய கோத்தர்தான்? கோராகின் கோத்தர் வம்சத்தான். அதனால உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி விடுவார்கள். ஆனா இந்த அம்மா பொருத்தனை செஞ்சுச்சு. நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? கொண்டு வந்து ஆலயத்துல கொடுப்பேன். சரி, கர்த்தர் மனமிறங்கி அவளுக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஒரு குமாரனை கொடுத்தார். அவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா அர்த்தம்? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி சாமுவேல் என்று சொல்லி பெயரிட்டார். பெயரிட்டு தொடர்ந்து அந்த பலி செலுத்தும் போது இந்த அம்மா போகாம வீட்டிலேயே இருந்துச்சு. இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. இஸ்ரவேல்ல 3 வருடம் தாயினுடைய பாலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். 3 வருஷத்துக்கு அப்புறம் தாயை விட்டு பிரிக்க வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்ப அந்த அம்மா போய் மெதுவா யார்கிட்ட போய் சொல்லணும்? எல்கானால போய் சொல்லுது. எல்கானாவா நீங்களும் நானும் இருந்தா என்ன செய்வோம்? என்ன சொல்லியிருப்போம்? நீ பாட்டுக்கு போய் வேண்டிட்டு வந்த, இதெல்லாம் பாசிபிளே இல்லை. நீ கொண்டு போனோம்னா அவங்க என்ன செய்வாங்க? ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவன் லேவி கோத்திரத்தான் தான், ஆனா இவன் கோராகு வம்சத்தான், நம்மளே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ள விடுவாங்க. இதை போய் நீ வேண்டிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. இல்லது என்ன சொல்லியிருப்போம்? இவ்வளோ வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம்? 25 வருடம். 25 வருடம். எப்படி 25 வருடம் இருக்கும்? அட்லீஸ்ட் 20 வருடம் இருக்கும். ஏன்னா 10 வருடம் பிள்ளை இல்லாம இருந்தாதான் பெனினால் கல்யாணம் பண்ணிருக்கணும். பெனினாலுக்கு 10 பிள்ளைகள் இருந்தா 10 வருஷம். குறைந்தது எத்தனை வருஷம் இருக்கணும்? 20 வருஷம் ஆயிருக்கும். 20 வருஷம் கழிச்சு நமக்கு இப்ப என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதையும் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. எல்கானா என்ன சொன்னார்னு பார்ப்போமா? எல்கானா என்ன சொன்னார்னு பார்ப்போம். 23வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவனை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் போதும். பால் மறக்க மட்டும். ஆனா இவன் நினைத்திருந்தால், எல்கானா நினைத்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம்? தடுத்து இருக்க முடியும். எப்படின்னா, என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போமே. என்னாகமும் நம்பர்ஸ் சாப்டர் 30 verses 6. 30 அதிகாரம். நிறைவேற வேண்டும். இப்ப அந்த புருஷன் ஓகேன்னு சொன்னா என்ன செய்யணுமா? நிறைவேற்றலாம். தொடர்ந்து வாசிப்போம். வேண்டாம் என்று சொன்னால் மன்னிப்பார். இப்ப என்ன சுருக்கமா என்ன சொல்றோம்னா, ஒரு பெண் பொருத்தனை செஞ்சுட்டாரு. யார்கிட்ட கேட்காம, ஹஸ்பண்ட கேட்காம ஒரு பொருத்தனை செஞ்சுட்டா, திரும்ப போய் ஹஸ்பண்ட சொல்லும் போது ஹஸ்பண்ட் சரிமா செஞ்சிரு அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன செய்யலாம்? செய்யலாம். பொருத்தனை செஞ்சுட்டு கணவன் சொல்றாரு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த அம்மா இந்த பொருத்தனையிலிருந்து நீங்களாக்கப்படுவாங்க.
ஏன்னா பொருத்தனை செஞ்சுட்டு செய்யாம இருந்தா அது பாவம். ஆனா கணவன் வேண்டான்னு சொன்னதுனால அது பாவம் இல்லை அவளுக்கு, அது மன்னிக்கப்படும். இதுதான். இப்ப எல்கானா வேண்டான்னு சொல்லியிருந்தா இந்த குழந்தையை கொண்டு போய் விட்டுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டா? ஆனா இவர் என்ன சொல்றாரு, பால் மறக்கும் வரையில வெயிட் பண்ணு. தொடர்ந்து வாசிப்போம் 23வது வசனத்தை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் கர்த்தர் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவார். இது இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. கர்த்தர் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவார். அவர் தான் ஏற்கனவே நிறைவேற்றிட்டாரு தான். நிறைவேற்றி என்ன கொடுத்துட்டாரு? ஆண் குழந்தையை கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் என்ன வச்சோம்? சாமுவேல் என்று பெயர் வச்சுட்டோம். இன்னும் என்னத்தை நிறைவேற்றுவார்? எல்கானா எதையோ ஒன்றும் மீன் பண்றாரு. அது என்ன என்று சொல்லி ஆழமாய் நான் ஜெபத்திலே தனித்திருந்த போது என்ன சொல்ல வர்றாருன்னா, லேவியர்களுக்கு என்று சொல்லி ஒரு நியமம் கொடுத்தாரு. என்ன நியமம் கொடுத்தாரு? தேவனுடைய சமூகத்துல இவர்கள் பணிகளை செய்வார்கள் என்று சொல்லி லேவியர்களுக்கு ஒரு காரியம் செஞ்சார். அவருடைய வார்த்தை அது. அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி எல்கானா சொல்றாரு. இவங்க என்னென்ன சொல்றாங்களோ சொல்லட்டும், மூப்பர்கள் சொல்லட்டும், லேவியர்கள் என்ன சொல்லணுமோ சொல்லட்டும், அல்லது ஆசாரியர்கள் சொல்றது சொல்லட்டும். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவரே நிறைவேற்றுவாராக. கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் சொல்றாரு. எல்கானா சொல்றாரு, காரியத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி அல்ல. எல்கானா விசுவாசத்தோட சொல்றார், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவரே நிறைவேற்றுவார். நீ போய் நீ சொன்னபடி பொருத்தனையே செய்ய என்று. இப்ப இந்த அம்மா என்ன செய்யுது? சாமுவேலை கூட்டிக் கொண்டு எங்க கொண்டு போகுது? ஆலய பிரகாரத்துல கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குது? ஏலிட்ட கொண்டு போய் கொடுக்குது. ஏலி தர்ம சங்கடமான சூழ்நிலை. இப்ப என்ன ஏலிக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பக்கம் பார்த்தா யார் இருக்காங்க? லேவியர்கள், ஆசாரியர்கள் சொல்றாங்க, இவங்க யாரு? கூட்டத்தார், கோராகு கூட்டத்தார், இவங்களை சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏலி செஞ்ச காரியம் இல்ல. எப்ப இருந்து வந்திருக்கு? மோசேயின் காலத்துல இருந்து வந்திருக்கு. இப்ப மோசேயின் காலத்திலிருந்து வந்த ஒரு பழக்கத்தை ஏலி இப்ப மாற்றணும். இது மாத்திரம் இல்ல, இன்னொரு பிரச்சனை இருக்கு. வாசிப்போமா? என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. சரி, எத்தனை வயசுக்குள்ள? 30 முதல் 50. அப்ப ஆசாரிய பணி செய்யணும்னா வயசு எத்தனை இருக்கணும்? 30 இருக்கணும். அந்த காலகட்டத்துல 30. தாவீது வர்றாரு. தாவீது வந்து அதை மாற்றுறாரு. வாசிக்க வேண்டாம். 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அவரு இந்த 30 என்ன செய்யறாரு? 20ஆக குறைத்து 20 வயசுலயே நம்ம லேவியர்களை செய்யலாம், ஏன்னா வேலைக்கு ஆள் வேண்டும் என்று சொல்லி மாற்றார். அப்ப அந்த காலகட்டத்துல, சாமுவேல் காலகட்டத்துல எத்தனை வயசுக்கு போகணும்? 30 வயசு. இந்த குழந்தைக்கு எத்தனை வயசு? 3 வயசுல டைப்பர் போட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க கொண்டு போய் சொல்றது, இதை நான் ஆலயத்துல கொடுத்துறேன்னு சொல்லு. இது எப்படிப்பட்ட காரியம்னா நியாய பிரமாணத்திற்கு புறம்பான ஒரு காரியம். நியாய பிரமாணத்துல 30 வயசு வேணும்னு சொல்லி இருக்கு. இந்த அம்மா என்ன செய்யுது? 3 வயசு கொண்டு வந்து கொடுக்குது, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த அம்மா என்ன செய்யுது? நியாய பிரமாணத்தையே புரட்டுது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இந்த கோராக கீழே விழுந்துட்டான், நிலம் முழுங்கிருச்சு, அவங்க செஞ்சது தப்பு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கர்த்தரத்துல கேட்டேன், கர்த்தர் கொடுத்துட்டாரு, நான் என்னுடைய பொருத்தனையை நான் செய்யணும். வாசிக்க கேட்ட வேத பகுதியில 3வது வசனத்தை வாசிப்போமே. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதீர்கள். இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க, கோராக அப்படி பண்ணிட்டாங்க, இந்த மக்கள் அப்படி பண்ணிட்டாங்க, அதனால சேர்த்தக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இந்த மேட்டுமையான பேச்செல்லாம் இனி பேசாதீர்கள். தொடர்ந்து வாசிப்போம். அதன்
அகந்தையான பேச்சு உங்கள் வாயில் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? யதார்த்தம் அல்லவோ? கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். கரெக்டா செஞ்சிருக்காரு. கர்த்தர்கிட்ட நான் கேட்டேன், கர்த்தர் என்ன செஞ்சாரு? குழந்தையை கொடுத்தாரு. இப்ப இந்த குழந்தைய நீங்க வச்சுக்கணும். ஏலி பார்த்தாரு, இன்னி இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியன் சொல்லிட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க? எஸ்ன்னு கேட்டுக்குவாங்க. பிரதான ஆசாரியன் சொல்லி, சரிப்பா நானே இவனை பார்த்துக்கிறேன், நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஆலயத்துலன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இப்ப அண்ணால் திரும்பி போகும்போது இந்த பாடலை பாடுகிறார். இதை தொடர்ந்து நடந்த சம்பவத்தையும் சில சம்பவத்தை பார்ப்போம். இப்ப அண்ணால் போயிட்டாங்க. இந்த பையன் ஆலயத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆலயத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல. இந்த ஏலியின் புத்திரர்கள் யாரு? ஒப்னி, பினகாஸ். இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம்? பரிதானம் வாங்கி கொண்டு நியாயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், காணிக்கையை எடுத்து தனக்காக உபயோகிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுடைய ஆலயத்திலே செய்து கொண்டிருந்த ஒரு பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு சாதகமான சூழ்நிலை அல்ல. இன்னைக்கு ஸ்வீடன் தேசத்துல நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு சாதகமான சூழ்நிலை அல்ல. ஸ்கூலுக்கு போனாலே என்ன சொல்லுவாங்க? கடவுள் இருக்காருங்கிறத நீ சொல்லக்கூடாது. யூ cannot tell that. கடவுளை குறித்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலத்திலும் இருந்துச்சு. யாருக்கு? சாமுவேலுக்கு. அந்த சூழ்நிலையில கொண்டு போய் விட்டாங்க. அப்ப கர்த்தரை பார்த்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமே. 2 வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27, 28. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து, ஏலியின் இடத்துல தேவனுடைய மனுஷன், அதாவது ஒரு ப்ராஃபெட் வந்து சொல்றாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தையும் தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டேன். போதும். இப்படி அவர் சொல்றாரு, எல்லாம் செஞ்சேன். ஆனா நீ என்ன செஞ்சிட்டேன்னா 9வது வசனம் நினைக்கிறேன். நீ என்ன செஞ்சிட்டேன்னா என்னை காட்டிலும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் 29 வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொடுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். என் குமாரரை, உன்னுடைய குமாரனை மதிப்பானேன். இப்ப ஏலி என்ன செஞ்சாரு? கர்த்தரை காட்டிலும் யாரை நேசித்தாரா? உன்னுடைய பிள்ளைகளை நேசித்தார். எல்லாம் போயிடுச்சு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் உன்கிட்ட பொறுமையா இருக்க மாட்டேன். உன்னுடைய சந்ததியில முதிர் வயது கிழவனையா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எப்ப சாவாங்க? இள வயதிலே, மிடில் ஏஜ்லயே எல்லாரும் செத்துருவாங்க. அது மாத்திரம் இல்ல, நீ அதிகமாய் நேசிக்கிற ஒப்னியும் பினேயாசும் என்ன செய்வாங்க? ஒரே நாளிலே மரிப்பார்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய மனுஷன் வந்து ஏலிட்ட சொல்றாரு. ஆனா ஏலி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாரான்னா ஒண்ணுமே செய்யல. ஏலி என்ன செஞ்சாருன்னு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வம் அப்படின்னா என்னன்னா, தீர்க்க தரிசனமே இல்லையா. கர்த்தர் அவங்க கூட பேசவே இல்லையா. அவர் முகத்தை திருப்பிட்டாராம். இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்காம இவர்கள் பலி செலுத்துகிறார்கள், ஆனா அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. தொடர்ந்து வாசிப்போம். பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தாங்க. ஸ்தானம் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் நிறைய ஸ்தானம்னு வரும். நம்ம அந்த இது ஆசாரிப்பு கூடாரத்தை படிக்கும் போது நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்தானம் ஆசாரிப்பு கூடாரத்துல வெளியில இருக்கக்கூடிய பகுதி என்னது? வெளிப்பிரகாரம், அவுட்டர் கோர்ட். அதுக்கப்புறம் டெல் என்கின்ற ஒரு இடம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல வழியும் ஜீவனும் சத்தியம் சொன்ன இடம். அந்த அதுக்குள்ள போனா என்ன இருக்கும்? இன்னர் கோர்ட், அதாவது உட்பிரகாரம். இந்த உட்பிரகாரத்துல 2 பகுதி இருக்கும். முன்பகுதியில லேவியர்கள் தங்களுடைய பணிகளை செய்வாங்க. அதனுடைய பிற்பகுதியில தான் ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. முற்பகுதியில வந்து யார் இருப்பாங்க? லேவியர்கள். பிற்பகுதியில யார் இருப்பாங்க? ஆசாரியர்கள்.
இது ஆசாரியனுடைய பொசிஷன். அப்புறம் உள்ள போனா என்ன இருக்கும்? பரிசுத்த ஸ்தலம். அது யாருடைய இடம்? ஸ்தானம் பிரதான ஆசாரியனுடைய ஸ்தானம். அங்க பிரதான ஆசாரியன் அந்த இடத்துல போய் பணிவிடைகளை செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கும் நம்ம பார்த்தோம். சொல்லுவோமா? படத்தை பார்த்து கூட சொல்லுங்க. என்னென்ன இருக்கும்? மெனோரா, தேவ அப்பத்தின் சமூகத்தின் அப்பம் இருக்கும். அடுத்து மெனோரா இருக்கும், தூப பீடம் இருக்கும். இந்த 3 காரியம். இந்த 3 எந்த மரத்துல செஞ்சது? சித்தி மரம். நம்ம படிச்சோம். இது சித்தி மரத்துல செஞ்சது. அங்க ஏதாவது சித்தி மரத்துல சேர் போட்டிருந்துச்சா? படுக்க போட்டிருந்துச்சா? அப்ப அதனுடைய நியமம் என்னன்னா, ஆசாரியன் என்ன செய்யணும்னா நின்று கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது நியமம். ஆனா ஏலி என்ன செஞ்சுட்டாரு? அழகா சித்தி மரமான்னு தெரியல, ஏதோ ஒரு மரத்துல ஒரு கட்டில் போட்டு அதுல என்ன செஞ்சுட்டாரு? வாசிப்போம், கடைசி பகுதி வாசிப்போம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலரா ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அவனுடைய ஸ்தானம். அந்த இடத்துல அவர் கட்டில் போட்டு படுத்திருந்தார். ஊழியக்காரன் எப்படி வேலை செய்யணும்? நின்று கொண்டு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே நின்று ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இப்ப படுத்துட்டாங்க. படுத்தது மாத்திரம் இல்ல, அவருடைய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஒப்பினி பிணையாஸ்ட கொடுத்துட்டாங்க. ஒப்பினி பிணையாஸ் என்ன செய்யறாங்க? திருச்சபையை தாறுமாறாக மாற்றி விட்டார்கள். இன்னைக்கும் நம்மளுடைய சூழ்நிலை, திருச்சபையின் சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த சூழ்நிலைகளை கண்டு யாரை ஏற்படுத்துறாரு? சாமுவேலை ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு சாமுவேலாக இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா இந்த தேசத்திலே தேவனுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் மீது என் மீது தேவன் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார். இப்ப ஏலி படுத்துட்டாரு. எங்க படுக்க கூடாது? அங்க படுத்திருக்கிறார். அப்ப மற்ற ஆசாரியர்கள் எங்க படுப்பாங்க? வெளிப்பிரகாரத்தினுடைய கடைசி பகுதியில அவர்கள் ராத்திரியில படுக்கணும். லேவியர்கள் எங்க படுக்கணும்? உட்பிரகாரத்தினுடைய முதல் பகுதியில அவர்கள் படுத்திருக்க வேண்டும். அப்ப படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் போது சாமுவேலுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். எதுக்குன்னா, இந்த திரைசீலை இருக்கு இல்லையா, இன்னர் கோட், அது பேர் என்னது? இமீன். உள்ளுக்குள்ள இருக்க பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னது? கெயின். அதுதான் நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர். என்னை இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய சொல்லும்போது ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? சாமுவேலே சாமுவேலே என்று. இந்த சத்தத்தை அவர் கேட்டதே கிடையாது. ஒரு தடவை கேட்டோம்னா அவர் என்ன செய்யறாரு? திரைசீலையை விளக்கிட்டு யார்கிட்ட போய் நிக்கிறாரு? ஏலிட்ட போய் நிக்கிறாரு. ஏலிட்ட கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டீங்களான்னு. ஏலி என்ன சொல்றாரு? நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கொள். மறுபடியும் போய் படுத்துட்டாரு. மறுபடியும் கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. மீண்டுமாக அவர் உள்ள போய் கேட்கிறார். இப்ப ஏலி சொல்றாரு, இல்ல நீ போய் படுத்துக்கோ. 3வது முறையாக கர்த்தர் என்ன சொல்றாரு? சாமுவேலே சாமுவேலே. மீண்டுமாக ஏலியின் இடத்துல போகும்போது ஏலிக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொல்றாரு? சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்கின்ற ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. இப்ப போய் மறுபடியும் படுத்துக் கொண்டார். கர்த்தர் மீண்டுமாக சாமுவேலை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? சாமுவேலே சாமுவேலே. நேரா இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. யார் கூப்பிடல? ஏலி கூப்பிடல. சத்தம் எங்க கேட்குதுன்னு கேட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டே போறாரு. பரிசுத்த ஸ்தலத்தை கடக்கிறார். இதுக்கு முன்னாடி பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் வரும்போது என்ன சொல்லுவாங்க ஆசாரியர்கள்? இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏலி தாத்தா பார்த்துட்டீங்கன்னா அதோட நீ வெளியே போயிடணும். மெனூரா பக்கம் நீ வரக்கூடாது. கர்த்தருடைய அப்பத்தை பக்கம் வரக்கூடாது. தூப பீடத்து பக்கம் வரக்கூடாதுன்னு அவரை துரத்தி விட்டாங்க. அதே சாமுவேலை கர்த்தர் அவர் எங்க கூட்டிட்டு போயிட்டாரு?
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட்டு போயிட்டார். அதுதான் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 9வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். அப்ப என்றார். 15வது வசனம் வாசிங்க. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்று சொன்னால் 3வது வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம். தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டி இருக்கக்கூடியது என்னது? கர்த்தருடைய ஆலயம். தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அப்ப எங்க சாமுவேல் எங்க போயிட்டாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்டு எங்க படுத்துட்டாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே படுத்துட்டாரு. இப்ப காலையில ஆசாரியர்கள் வந்து பணிவிடைகளை செய்யறாங்க. சாமுவேல் என்ன செய்யறாரு? 15 வாசிப்போம். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை திறந்துட்டு, கதவு பேர் என்னது? கஹீம். அதை திறந்துட்டு இப்ப என்ன வெளியே வர்றாரு. ஆசாரியர்கள் பாக்குறாங்க. எங்க போயிட்டாரு? மகாபரிசுத்தலத்துக்கு போயிட்டு உயிரோட கூட வர்றது எவ்வளவு பெரிய காரியம். இவர் உள்ள போயிட்டு திரும்பி வர்றாரு. ஏலிட்ட போய் சொல்றாங்க, ஏலி இவன் பாட்டுக்குள்ள போயிட்டான். ஏலி சொல்றாரு, எனக்கு தெரியும், நேற்றே கர்த்தர் கூப்பிட்டுருந்தாரு, ஏதோ சொல்லி இருக்கிறாரு, நான் என்ன சொன்னான்னு கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு ஏலி கூப்பிட்டான். இப்ப சாமுவேலை குறித்த காரியங்கள் இப்ப யாருக்கு போது? ஏலிக்கு போச்சு. ஏலிட்ட இருந்து யார்கிட்ட போச்சு? ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு, முழு இஸ்ரவேலுக்கு போயிடுச்சு. என்ன போச்சு? இவன் என்ன செஞ்சுட்டான்? எங்க போயிட்டாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு உயிரோட கூட திரும்பி வந்துட்டாரு. அப்ப யார் அங்கீகரித்திருக்கிறா? கர்த்தர் அங்கீகரித்திருக்காரு. அப்ப சாமுவேலை அபிஷேகம் பண்ணது ஏலி அல்ல, லேவியர்கள் அல்ல, ஆசாரியர்கள் அல்ல. யார அபிஷேகம் செய்தார்? கர்த்தரே அபிஷேகம் செய்தார். கர்த்தர் அபிஷேகம் செய்து அவரை உயர்த்தினார். அதனாலதான் அந்த அம்மா தீர்க்க தரிசனமா சொல்லுது. இந்த 2வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை உயர்த்துகிறார். கர்த்தரே உயர்த்துகிறார். கர்த்தர் வரை எப்படி உயர்த்திட்டாரு? ஆசாரியனாக கூட ஆக முடியாது. லேவியராக இருந்தவன் ஆசாரியன் ஆகணும்னா யார் பரம்பரையில பிறக்கணும்? ஆரோனின் வம்சத்துல பிறக்கணும், லேவியர் வம்சத்துல பிறக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆரோனின் வம்சத்துல பிறந்தாதான் ஆசாரியன் ஆக முடியும். இவர் அதையும் ஜம்ப் பண்ணிட்டாரு. ஜம்ப் பண்ணிட்டு இப்ப என்ன செஞ்சாரு? பிரதான ஆசாரியனா உள்ள போயிட்டு வந்துட்டாரு. அன்னிலிருந்து சாமுவேலுக்கு மவுஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப மெனோராவை ஒருத்தர் கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் போய் பக்கத்துல நின்னவன அவர் என்ன செய்வாரு? துணியை என்ன செய்வாரு? சாமுவேல்கிட்ட கொடுத்து, நீ தொடப்பா, நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன். இது வரைக்கும் இவரை பார்க்கவே இல்லை. இப்ப ஆசாரியர்கள் என்ன ஆயிட்டாங்க? சாமுவேலுக்கு அசிஸ்டன்ட் ஆயிட்டாங்க. அவர் அங்க கர்த்தருடைய அப்பத்துக்கு பக்கத்துல போனா என்ன செய்வாங்க? போன்னு விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நீ பிடிச்சுக்கப்பா, பிடிக்க முடியலன்னு நான் பிடிச்சுக்கிறேன், நீ எடுத்து தட்டுல வை. இவரை உயர்த்தி விட்டார் கர்த்தர். எப்படி உயர்த்தினார் என்றால் அந்த அம்மாவுடைய ஜெபம், அந்த அம்மாவுடைய பொருத்தனை. அந்த அம்மா சொல்லுது, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உம்முடைய ஊழியத்தை செய்வான் என்று சொல்லி அவருடைய பொருத்தனையை கேட்டு கர்த்தர் உயர்த்தினார். அது இல்லாம ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். அதனாலதான் அந்த 6வது வசனத்துல அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அவர்களை உயிரோடு கூட எழுப்பவும் இருக்கார். இத்தனை வருஷம் நீங்க சொன்னீங்க பாதாளத்துல இறங்கின வம்சம் என்று சொல்லி, இப்ப அவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி 5வது வசனத்தின் பிற்பகுதி விதமாக சொல்லுகிறது, மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். நானும் வேதாகமத்துல பார்த்தேன். அண்ணால் எத்தனை பிள்ளைகளை பெற்றாங்கன்னா 6 பிள்ளை தான் பெற்றாங்க. 4 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பிள்ளைகள். இல்ல 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் கடாட்சித்தார். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இல்ல
21 தான், கரெக்ட் தான். அப்படியே சாரி 2:21. முதலே யார பெற்றுட்டா? சாமுவேலை பெற்றுட்டா. அது இல்லாம 3 குமாரர்களையும் 2 குமாரத்தையும் பெற்றா. அப்ப எத்தனை பேர் தான் பெற்றிருக்கா? இங்க எவ்வளவு கொடுத்திருக்கு? 7. இப்ப கணக்கு சரியில்லைல்ல. இந்த 7 என்பது 7 விதமான ஊழியம். ஒரே மனிதன் சாமுவேல் 7 விதமான ஊழியத்தை கர்த்தருக்கு செய்தாராம். முதல் ஊழியம் எதவா செஞ்சாரு? லேவியின் ஊழியம். எந்த ஜனங்கள் லேவியின் ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு புறக்கணித்தார்களோ அந்த ஊழியத்தை செஞ்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஊழியம்? ஆசாரியனுடைய ஊழியம். அதுக்கப்புறம் என்னது? பிரதான ஆசாரியனுடைய செஞ்சாரா? என்னென்ன சொன்னோம்? முதல்ல என்ன பார்த்தோம்? லேவியின் ஊழியம். 2வது, 3வது, 4வது ஒரு ஊழியம் தான் மகா பிரதான ஆசாரி. உங்களுக்கு எனக்கும் மகா பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டுல 2 பேரை மகா பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுறது. எத்தனை வருடத்துக்கு எத்தனை முறை போக முடியும் உள்ள? ஒரே ஒரு முறை போக முடியும். எப்படி போகணும்? ஏபோத்தை அணிந்து கொள்ள வேண்டும், வாகை அணிந்து கொள்ள வேண்டும், கையில தூப கலசத்தை பிடிக்க வேண்டும், அதனுடைய புகையின் மத்தியில மறைந்து கொண்டு உள்ள போகணும். அது மாத்திரம் இல்ல, அடிக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தத்தை தெளித்து கொண்டே உள்ள போகணும், பயபக்தியோடு உள்ள போகணும். அதுதான் பிரதான ஆசாரியன். ஆனா மகா பிரதான ஆசாரியன்னா இதுக்கெல்லாம் நீங்களாகணும். பிரதான ஆசாரியன்னா யாருடைய வம்சத்துல வரணும்? ஆரோனின் வம்சத்துல தான் வரணும். ஆனா மகா பிரதான ஆசாரியனுக்கு இப்படிப்பட்ட முறைமைகள் இல்லை. மோசே டைரக்டா உள்ள போவாராம். மோசே எங்க போவாராம்? டைரக்டா எங்க போவாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாரு. எவ்வளவு நேரம் இருக்க வேணாலும் இருப்பாரு, வெளியில வந்துருவாரு. அதே போல சாமுவேல் எப்படி ஏற்பட்டவரா? மகா பிரதான ஆசாரியன். எப்ப வேணாலும் உள்ள போவாரு. ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ட்ரெஸ்லயே உள்ள போலாம். தேவனோடு எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி இருக்கிறாரு? மகா பிரதான ஆசாரியன். 4 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? லேவியன், ஆசாரியன், பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன். அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன ஊழியம் செஞ்சாரா? ஜட்ஜ், நியாயாதிபதியாகவும் இருந்தார் இல்லையா? நியாயாதிபதியாக இருந்தார். 6வதாக அவர் யாராக இருந்தார்? ப்ராஃபெட், தீர்க்கதரிசியாக இருந்தார். 7வதாக தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசி. இவர் என்ன செஞ்சாரா? பைபிள் காலேஜ் வச்சிருந்தார். நம்முடைய லாங்குவேஜ் சொல்லணும்னா பைபிள் காலேஜ். தீர்க்கதரிசிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு அவர் தீர்க்கதரிசியா, தலைமை தீர்க்கதரிசியாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, யாரா இருந்தாரு? கிங் மேக்கரா, ராஜாக்களுக்கு அபிஷேகம் செய்கிறவங்களா இருந்தார். 7 ஊழியம் செஞ்சார். ஒரு தடவை குயிக்கா சொல்லி முடிச்சிருவோமா? என்னென்ன ஊழியம் செஞ்சாரு? முதல்ல லேவியின் ஊழியம், 2வது ஆசாரியன், 3வது பிரதான ஆசாரியன், 4வது மகா பிரதான ஆசாரியன், 5வது நியாயாதிபதி, 6வது தீர்க்கதரிசி, 7வது தீர்க்கதரிசிகளின் தலைவனாக, தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறவனாக தேவன் அவரை உயர்த்தினார். எந்த சூழ்நிலையிலிருந்து போனாரு? ஆலய பிரகாரத்துக்குள்ள உள்ளேயே நுழைய முடியாத சூழ்நிலையிலிருந்து அவ்வளோ பெரிய இவரை போல மோசேக்கு அடுத்து இவருடைய பெயர் தான் இருக்கு எந்த இடத்துலையும். அப்படி தேவன் அவரை உயர்த்தினார். அதற்கு காரணம் என்னன்னா, அன்னாளுடைய பொருத்தனை. அன்னாள் பொருத்தனை செய்தால் கர்த்தர் கடாட்சித்தார். கண்களை மூடுமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு நேரம்.